ராயன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சிம்பிள் ஸோ அது ஒரு லைன் தான். அதுவும் ஒரு பக்கம் கமர்ஷியலை வேற பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இன்ட்ரோல் பிளாக்லாம் தெரிக்கும், ரத்தம் தெரிக்கும், ஃபைட்ஸ் ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியோட தான் அது கொண்டு போனாங்க. பட் ஏன் இது இருக்கும்போது ஸோ ராயன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளே இருக்கு. பட் அந்த ஆக்டிங் ஸ்கோர் ஒன்று இருக்குங்க, அதுக்கு ஒன்று மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா செகண்ட் திங் ராயனுக்கு கொடுத்தது போக கேப்டன் மில்லருக்கு வேறு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி போயிட்டு இருக்கிற விஷயமே அதுதான். கேப்டன் மில்லரோட தி பெஸ்ட்டு ஆக்டிங் ஸ்கோர்ஸ் பண்ணவங்க அந்த விக்ரம் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காங்க. அதில் சொல்லக்கூடிய என்ன பெரிய விஷயம் வந்து கேப்டன் சொல்லப்பட்டது நார்மல் தெரிஞ்சது தான். நீ அமரன் வந்து வித்தியாசமான இதோட சொன்னாங்க. தங்கலானில் விக்ரம் அப்படி பண்ணியிருப்பாரு. அப்போது ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரி அவார்டு நீங்கள் தரும்போது இங்கே அடிபடுது, அடுத்து பண்ண மாட்டாங்க. எதுக்குங்க தேவையில்லை. அப்போது இந்த தேசிய விருது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுதியான அடிப்படையில் தரப்படுதா அப்படின்னா இல்லாமல் போகுது. தனுஷுக்கு கிடைத்ததில் வருத்தம் கிடையாது, நம்மள ஒருத்தர் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்காரு. போடாமல் ஒரு கேப்டன் படம் பண்ண முடியாது, ராயன் படம் பண்ண முடியாது, ஓகே. பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும்போது நீங்கள் அதையும் பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சு இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல யாருனாலும். அரசியலும் கலைத்துறையும் நீங்கள் வெவ்வேறு பாதையாக தான் பார்க்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு ஒன்றா பார்க்கலாம், பிரிக்க முடியாது. ஆனால் இது அரசியலுக்குள்ளே இதை கொண்டு வந்து வச்சு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையான கலைஞர்கள் வந்து நிராகரிக்கப்படுது. அதை வந்து ஏற்றுக்கொள்ள இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திரையுலகில் ஒரு சர்ச்சை பரபரப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா வழக்கமாக வருஷம் அந்த நேஷனல் அவார்டு வரும்போதே இந்த படத்துக்கு ஏன் தெரில, இந்த படம் அதோட டிசர்விங்கான படமாச்சு அப்படிங்கிற கருத்துக்கள் எப்போவுமே வரும். ஆனால் இந்த டைம் வந்து இந்த படத்துக்கு ஏன்பா கொடுத்தீங்க அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ராயன் படத்துக்கு சிறந்த திரைப்படம் தமிழ் கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை காட்டிலும் சிறந்த படங்கள் இருக்கு, ராயன் பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற எல்லாத்துடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய பதில்? இல்லை, உண்மைதான் அது. ஏன்னா ராயன் வந்து நார்மலாக ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் தான் அது. நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கிறது வந்து அதில் இல்லை. ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான் வச்சுருந்தீங்க. அப்புறம் தம்பிகளுக்கு என்னன்றது ஸோ ஒரு படிப்பு அப்படிங்கிற விஷயம் தான். இது வந்து தான் நீங்கள் அசுரன்லேயே வெற்றிமாறன் சார் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு ஒரு பெஸ்ட் அவார்டை தனுஷ் தட்டு போனார். பட் இதை விட பெஸ்ட்டு ஃபிலிம் இல்லைன்னா நம்ம வந்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒன்றும் தவறு கிடையாது. பட் அதை விட வந்து நம்ம சாய்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பீரியடில் வந்து நம்ம அமரன் த பெஸ்ட்டு ஃபிலிமாக கண்டிப்பாக நம்ம சொல்லியே தான் தீரணும். அதுக்கு ஒரு 3 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, டைரக்டருக்கு, எடிட்டருக்கு அண்ட் மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஆக்டிங் ஸ்கோர் ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா செகண்ட் திங் ராயனுக்கு கொடுத்தது போக கேப்டன் மில்லருக்கு வேறு கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ மிகப்பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி போயிட்டுருக்கிற விஷயமே அதுதான். இப்போது தங்கலான்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த தங்கலான் உருவாக்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க பாரஞ்சித்தை, அந்த ஸ்கிரிப்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ. ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு அந்த இடங்கள் சாய்ஸ் ஒன்று இருக்குது, லொக்கேஷன் அது அதோட நேட்டிவிட்டி எப்படி கொண்டு போகணும், அது விக்ரம் சாய்ஸ். விக்ரம் என்ன மாதிரி எஃபர்ட் போடணும், இந்த காஸ்டியூம்ஸ் என்ன, அந்த மேக்கப் என்ன, ஸ்கிரிப்ட் ஒர்க் என்ன, இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்போ அமரன் வந்து ஒரு முகுந்து வரதன் யாருங்கிறது வந்து ஓகே, ஒரு சோல்ஜர் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்தார், அவ்வளோதானே தெரியும் எல்லாருக்குமே. பட் அவருடைய இன்புட் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் வெளில கொண்டு வரணும்ல. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தினது ஒன்று, ஸோ அந்த கதை அம்சம் உள்ள படம். பட் இந்த பக்கம் தங்கலான், இதை தவிர்த்து ராயன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஸோ அது ஒரு லைன் தான். அதுவும் ஒரு பக்கம் கமர்ஷியலை வேற பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இன்ட்ரோல் பிளாக்லாம் தெரிக்கும், ரத்தம் தெரிக்கும், ஃபைட்ஸு ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியோட தான் அது கொண்டு போனாங்க. பட் ஏன் இது இருக்கும்போது ஸோ ராயனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளே இருக்குது. அதனால் இந்த கேள்வியும் வருது. இப்போ நம்ம அதை தவிர்த்திருக்கலாம். சர்ச்சைகள் அப்படின்னாலே நீங்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு வரலாம். பட் ஒரு தேசிய விருது அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை, மதிப்பு, உயரிய விருதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இந்த சர்ச்சைகள் வந்து வர்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல என்னால். பட் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக உருவாகிருக்கு. இல்லை, அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விருதுக்கான மதிப்பு கொஞ்சம் குறையுதுல்ல. இது நார்மல் ஒரு பிரைவேட் விருது மாதிரி ஆகிட்டு வருது. ஏன்னா எல்லாரும் ஏங்குவாங்க, இந்த படத்துக்கு வந்து கிடைக்கணும், நம்ம இதுக்காகவே உழைக்கணும்ல நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்தியாவிட மிகப்பெரிய உயரிய விருது அப்படிங்கும்போது
இந்த அளவு ஏன் இறங்கி வராங்க? என்ன விஷயம் நடக்குது? அதாங்க நீ இந்தியாவிலேயே இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு, உங்களுக்கு படங்கள் தயாரிக்கிறாங்க. அதை அந்த பெஸ்ட்டுன்னு ஒன்று சாய்ஸ் பண்ணும்போது இந்த விருதுக்கு நமக்கு கிடைக்கணுங்கிற எஃபர்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் பல கோடி இறக்குவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஒரு கதையை இயக்குனர் உருவாக்குவார். அதுக்கு ஒரு வந்து ஆக்டர் இவர் தான் பெஸ்ட்டுன்னு சாய்ஸ் வேறு பண்ணணும். அவர் அதுக்குள்ளே இறங்கணும். நீங்கள் போனோமா வந்தோமா நடிச்சுட்டு போக முடியாது. பட் அதுக்குள்ளே ஃபுல் எக்ஸ்பிரஷன், இன்புட், அவுட்புட் எல்லாமே நீங்கள் உள்ளுக்குள்ளே லோட் பண்ணணும். அப்போ தான் நீ வெளில தெரியும். அப்போது மிகப்பெரிய வந்து உயர்ந்த விருதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்திய தேசிய விருதுங்கிறது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சர்வ சாதாரணமாக இந்த ஈவெண்ட் ப்ரோக்ராமில் வந்து 2000 3000 கொடுத்தா விருது வாங்கிட்டு போயிடலாம், கை தட்டுவாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடக்கூடாது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம அப்போது இதோட நீங்கள் பெஸ்ட்டாக ஒன்று சாய்ஸ் பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு மரியாதையை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் வரும், கலைஞர் மத்தியில் வரும். ஒரு தயாரிப்பில் அப்போ தான் பணத்தை போட்டு இது எடுக்கலாம், ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ சில பேர் வந்து கமர்ஷியல் போட்ட படத்தை எடுக்கணும்னு படம் பண்ணுவாங்க. சில பேர் இல்லை, நம்ம போட்டோம்னாலும் இந்த படம் காலங்காலமாக பேசப்பட்டுட்டு இருக்கணும், அது நமக்கு வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து இன்னும் மேலே உயர்த்தணும், இப்படி ஒரு பெஸ்ட்டு படத்தை ஒன்று தயாரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே இருக்க தயாரிப்பு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவரெல்லாம் இப்போ வந்து ஆஃப் ஆகி போயிடுவாங்க. எதுக்கு இப்போ நம்ம போடணும், தேவையில்லை, சும்மா 2 பாட்டை போடு, 2 ஃபைட்டை போடு, ஃபாரின் போ, கூட்டு போ, 2 கிளாமரை வை, போட்ட காசை வந்து இப்போ அதை விட வந்து அதை 10% கூட எடுத்துனா கூட எடுத்துட மாட்டு போயிட்டே இருக்கலான்ற தாட்ஸ் வந்துடும். பட் அது வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டாபிக் இப்போ போக வேண்டிய சூழ்நிலையை வந்து உருவாயிருச்சு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரியே முன்னாடி நம்ம இந்த நேஷ்னல் அவார்ட் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது நிறைய கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும், ஓ இந்த படத்துக்கு சிறந்த படமா, சரி என்ன இருக்குன்னு போய் அதுக்கப்புறம் பார்க்கலாம், அந்த மாதிரி படங்கள் இருக்கும். நானும் சில படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், நமக்கு பேரே தெரியாது. அந்த மாதிரி படங்கள் தான் வந்துகிட்டு இருந்தது. எல்லா டெக்னீஷியனும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாமே இந்த கமர்ஷியல் சினிமாவுக்கு விருதுகள். போன முந்தின வருடம் வந்து புஷ்பா படத்துக்கு நேஷனல் அவார்டு, அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு. இப்போ சிறந்த திரைக்கதை அப்படின்னு வருது. கமர்ஷியல் சினிமாக்கு ஏற்ற மாதிரி நேஷனல் அவார்டு மாற்றிக்கிட்டாங்களா? அப்படி தான் தோணுது. நீங்கள் சொன்னது மாதிரி பழைய படங்கள், அதாவது இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சது, என்ன இருக்கு உள்ளுகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம், தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ இதுதாங்கும் போது வந்து நமக்கே மைண்ட் ஆஃப் ஆகிடும். ஏன்னா இது போய் கொடுத்துருக்காங்க, ஐயோ அப்படின்னு தான் சொல்ல தோணும். இப்போ இதோட பெஸ்ட்டு நம்ம அந்த படம் பார்த்தோமே, ஏன் அதுக்கு வரல அப்படிங்கும்போது அது வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது இந்த தேசிய விருது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுதியான அடிப்படையில் தரப்படுதா அப்படின்னா இல்லாமல் போகுது. நீங்கள் அதற்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கின விஷயங்கள் நிறைய இருக்குது. மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா, தேசிய விருதுகள் படம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உருவாக்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தா கமர்ஷியலுக்குள்ளே ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க, டக்குன்னு அது போய் ஜூரிங்கிற பொருள் ஜூரிங்கிறவங்க நம்ம இங்கே இருக்கிறவங்க என்ன படத்துடைய வேல்யூ தெரிஞ்சவங்க தான் இங்கே உட்கார வைக்கிறோம் இல்லையா? அப்போ இதனுடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், என்னென்ன வந்திருக்கு, 1 2 3 5 10 வரைக்கும் என்ன வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தவங்க தான், பார்த்து தான் இங்கே போய் உட்காரும்போது இதுதான் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ வந்து நம்மளுடைய ஆஸ்காருக்கு இந்த பரிந்துரைக்கே நிறைய படங்கள் இங்கேருந்து தமிழுக்கு போகுது அப்படின்னா அந்த படங்கள் தேசிய விருதுக்கு இப்போ வரல, கடல் தாண்டி போகுது. ஏன் நம்ம நாட்டுக்குள்ளே வரல அந்த படம்? ஸோ ரெஃபரன்ஸ் ஏன் எடுக்கல நீங்கள் அதை? அப்போது இதுக்குன்னு உருவாக்குற படங்களை தவிர்த்து கமர்ஷியலில் ஜாலியாக ஒரு டைமில் விட்டால் இது வந்து ஓகே கொடுத்துருவாங்களா? அப்படின்னா இதுக்குள்ளே அரசியல் இருக்கா, அரசியல் இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறலாம் நம்ம யோசிக்க வைக்கிறதில்ல. இப்போ கேப்டன் மில்லரோட தி பெஸ்ட்டு ஆக்டிவ் ஸ்கோர்ஸ் பண்ணவங்க அந்த விக்ரம் இருக்காங்க, அண்ட் சிவகார்த்திகேயன் இருக்காங்க. அதில் சொல்லக்கூடிய என்ன பெரிய விஷயம் வந்து கேப்டன் மில்லர் சொல்லப்பட்டது நார்மல் தெரிஞ்சது தான். நீங்கள் அமரன் வந்து வித்தியாசமான இதோட சொன்னாங்க. ஸோ தங்கலானில் விக்ரம் அப்படி பண்ணியிருப்பார். அப்போது ஸ்பெஷல் மென்ஷன் ஜூரி அவார்டு நீங்கள் தரும்போது இங்கே அடிபடுது இவர்கள், அடுத்து பண்ண மாட்டாங்க. எதுக்குங்க தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் வாங்கிட்டு போயிடலாங்க. மற்றோட பயனுன்னு நிறையா ஸ்டேட் அவார்டு கொடுக்கப்படுது, ப்ரைவேட் அவார்டு கொடுக்கப்படுது. அதோட நான் பெருன்னு வந்து நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது இல்லையா? அப்படி உருவாகக்கூடாது இல்லையா? அதான முக்கியம். இப்போது நீங்கள் புஷ்பா 2க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் போய் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தங்கலான் படத்துக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு விருது வாங்கக்கூடிய தகுதியில்லாத படமா தங்கலான் படம்? நிறைய தட்டிட்டு போயிருக்கும் சொல்லப்போனால். நீங்கள் எதுக்குமே கொடுக்கல, இல்லை கொடுக்கலையா, அவாய்ட் பண்ணுறாங்களா? அதுதான் கேள்வி. இல்லை அதுதான் எல்லாருக்குமே கேள்வி. அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எதுக்கு ஒன்று? இங்கே எல்லாருமே ஒன்று தானே. இப்போ ஜூரிங்கிறவங்க வந்து டேபிள் மேஜேஜில் உட்காந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க போது நீங்கள் வந்து நடுநிலையானவர் தான். இது வந்து ஒருதலை பட்சமாக பாரபட்சம் பார்க்கவே கூடாது யாருக்குமே. இது பார்த்துருங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் பார்த்தது மாதிரி தான் தகவல் இப்போ வருது இப்போ இல்லையா? ஏன் அது கொடுத்தாங்க, இந்த படத்துக்கு கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்க, இதோட பெஸ்ட்டு இருக்கே,
கொடுக்கலைங்கும் போது அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிருக்கா அது அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி காசு கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணலாம். பட் ஏன்னா இங்கே இருக்கிற படங்கள் இவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் புரியாது உங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல வர்றாருங்க போது இது வந்து இல்லை இதோட இது பெட்டராக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அங்கேருந்து வந்தவர்கள் ஜூரி, அப்போ அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் புரியாது, அவர் ஏற்கனவே பார்த்தவங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு ஒரு மணிப்பூர் படமோ பெங்காலி படமோ பார்க்குறோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது இல்லை, என்ன சொல்ல வரான்னு கேட்போம் நம்ம. அப்போ அங்கே இருக்கிறவங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் போது பெஸ்ட்டாக இருக்கேன்றோம். அதோட பெஸ்ட்டு படம் வேறு இருக்கும் இங்கே. நம்ம பிறகு இதுதான் கண்ணுக்கு தெரியும். ஸோ இதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து நடக்குது. அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்போ கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் தகுதியின் அடிப்படையில் யாருக்கு அந்த மெரிட் இருக்குது, மெரிட்டுங்கிறதுக்கு என்னங்க வேல்யூ அது? ஸோ தகுதி யாருக்கு? அவர்களுக்கு தானே அந்த வேலைவாய்ப்புகள் போகணும். ஒன்றுமில்லாத ஒன்று கொண்டு பெரிய பஸ் கொடுத்தா என்ன பண்ணுவான் அவன் திணறுவான். ஸோ கொட்டுக்காளி படம்லாம் அவ்வளோ அருமையான ஒரு படம் பண்ணாங்க. ஸோ விருதுக்குரிய படம் அது. லைவ் மியூசிக் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு லைவ் ஆடியோ பேக்ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது கிடைக்கல. மெய்யலன் படம் அவ்வளோ அருமையான படம். கார்த்திக் அப்படி பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு படத்திலே தள்ளிட்டு போனார் விட்டுருங்க பருத்தி வீரனில். பட் இதில் அவரை அருமையாக பண்ணியிருப்பார். அது சவுண்ட் மியூசிக் ஒலிக்கலவை கொடுத்துருக்கீங்க, அது யாருக்குமே தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு ஒலிக்கலவை என்ன மெய்யலன் அதோட நிறையா இருக்குது இல்லையா கொடுக்க வேண்டியது. அந்த படத்தில் எவ்வளோ உணர்வுபூர்வ விஷயங்கள் இருக்குல்ல. இதை தாண்டி போகிறீங்க. நல்ல வேலை நம்ம மம்முட்டி கிடைச்சே சந்தோஷம் நினச்சிக்கலாம் பிரமிக படத்துக்கு. ஸோ அருமையாக பண்ணியிருப்பார். அந்த ஸ்டில்ல இந்த சிரிச்சிட்டு இருக்கிறதே மம்முட்டி பார்த்தா பயமாக இருக்கும் நமக்கு. அப்படி இருக்கும் உங்களுக்கு. நல்ல வேலை அது மிஸ் ஆகலன்னு சந்தோஷப்பட்டுங்க சவுத் இந்தியாவில் மம்முட்டி கிடைச்சதுன்னு சொல்லி. அதனால் ராயன் அதாவது தனுஷுக்கு கிடைத்ததில் வருத்தம் கிடையாது. நம்மள ஒருத்தர் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பண்ணியிருக்காரு. போடாமல் ஒரு கேப்டன் படம் பண்ண முடியாது, ராயன் படம் பண்ண முடியாதா? ஓகே. பட் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும்போது நீங்கள் அதையும் பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் போய் சொன்னதானங்க அவர்களுக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த விருதை நீங்கள் தானங்க வாங்கி தரணும். அந்த சீட்டில் தானே நீங்கள் போகிறீங்க. அப்போ அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன வரும்? இப்போ அவருக்கே வந்து கலா மாஸ்டர் வந்து ஜூரியாக இருந்து பண்ணி 400 படம் பார்த்தேன்னு சொன்னாங்க, ஒன்றுமே புரியல, அது இதுன்னு சொல்கிறாங்க, இது கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம படம் அவங்க பார்க்கலையா? இப்போ நம்ம மேலே அவங்க ஏதாவது கோபமாக இருக்காங்க, அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நீ கம்பேரிசன் எப்படி பண்ணணும்? இது 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 இல்லை, 3ல் எது பெஸ்ட்டு அப்படி நீ 1 to ரூட்டு தேட தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நமக்கு. அதை அதனால் அந்த விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல யாருனாலையுமே. அரசியலும் கலைத்துறையும் நீங்கள் வெவ்வேறு பாதையாக தான் பார்க்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு ஒன்றா பார்க்கலாம், பிரிக்க முடியாது. ஆனால் இது அரசியலுக்குள்ளே இதை கொண்டு வந்து வச்சு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையான கலைஞர்கள் வந்து நிராகரிக்கப்படுவார்கள். அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எஸ். இப்போது வர அதிக கேள்வி என்னென்னா, ஜூரியில் எதுக்கு கலா மாஸ்டர்? கலா மாஸ்டர் ஒரு நடன இயக்குனர், ஒரு சிறந்த இயக்குனர், நடன இயக்குனர் தான், சீனியர், அவங்க ஆல்மோஸ்ட் சீனியர். அவங்க எதுக்கு இங்கே? ஏன்னா இங்கே ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனியர் இயக்குனராக இருக்கணும், சீனியர் டெக்னீஷியன்ஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சிறந்த படம் தேர்ந்தெடுக்க ஒரு நடன இயக்குனர் போதுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? இல்லை, அதுவும் என்னோடய கேள்வி தான். ஏன்னா ஒரு ஆக்டிங் சோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் டான்ஸில் ஏதாவது தப்புனா கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு இந்த மூமெண்ட் வேணும்னா வர வச்சுருவாங்க. இது பெஸ்ட்டு கோரியோகிராஃபியா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸு, ஸோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது ஒரு டைரக்டருக்கோ ஒரு கேமராமேனோ மற்றவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போது ஒரு நடிகர் வந்து இந்த இதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்குமா, இந்த இது ஃபீல்டு இருக்குமா? இப்போ இயக்குனர் என்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாக்கியிருக்காரு, அதுக்குள்ளே என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்களை தெரிந்தவர்கள் போய் இங்கே உட்காரும் போது தான் இது டோட்டலாகவே ஒரு சர்க்கிள் அனலைஸ் பண்ணுவாங்க. அது வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் தோணுது. அப்போ இதை விட இன்னும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் 2 3 பேரை வேறு இன்னும் வந்து ஹை லெவலில் எக்ஸ்பீரியன்ஸான எத்தனையோ பேர் இருக்காங்க. கேமராமேன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன். அப்படி பார்த்தோன்னே சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த மிஸ்டேக் இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு கேமராமேன், அப்படி ஒரு இயக்குனர், அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? கொண்டே உட்கார வச்சா அந்த அந்த சீனுக்கு என்ன டெப்த்து கொடுத்துருக்கான்றது அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி ஒருவேளை மிஸ்டேக்காக சொன்ன கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அது இங்கே மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் ஜூரிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டாக கொண்டே உட்கார வைக்கிறோம் நம்ம. ஏன்னா அந்த வருடத்திற்கு செலக்ட் பண்ணும்போது அடுத்த வருஷத்துக்கு தான் அடுத்தது நம்ம அவார்டு வரும்போது அதுக்குள்ளே இவங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க, யார் என்ன மாறுவாங்கன்றது தெரியாது நமக்கு. அது அப்போது அங்கே ஏதோ வந்து ஒரு ஜூரியில் வந்து ஒரு பாரபட்சம் பார்க்கப்பட்டதாக தான்
எல்லாருடைய பார்வையும் இருக்குது. ஓகே. ஒரு பயோபிக் எடுத்தா அவார்டு கிடைக்கும். ஒரு சாமி படங்களுடைய ரெஃபரன்ஸ் வச்சா கிடைக்கும். பிஜேபியுடைய புரொபகண்டா யூஸ் பண்ணா கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. இது அந்த ஒரு கடவுளுக்கு ஒரு 2, 3 சீன் வச்சுட்டோம்னா, இந்த படத்துக்கு குடுப்பாங்க. அதாவது பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் படத்துல. அப்படி இருந்தா கண்டிப்பா தருவாங்கன்னு ஒரு விஷயம் போகுது. அது உண்மையா? இல்லை, அப்படி தான் சில கேள்விகள் கூட எனக்கும் வந்தது. ம். நிறைய பல பேர்கிட்ட பேசும்போது அதுவும் சொல்லுது. ஏன்னா கலா அவர்கள் பிஜேபியில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அது சார்ந்ததா, அது சார்ந்து சொல்லப்பட்ட படங்களை பார்த்து இவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விமர்சனம் வந்தாச்சு. ம். அதுதான் சொன்னேன். அரசியல் தனியாக பிரித்து வச்சிடணும், கலைத்துறையை பிரித்து வச்சிடணும். ம். அது ரெண்டும் ஒன்று சேர்றதுக்கு அது ஒரு இடம் இருக்குது. அது வேற, இது வேற. அப்போ இங்கே அது வந்து அரசியல் கலந்துருச்சாங்கிற ஒரு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு. நிறைய பேர்ட்டு இந்த கேள்வியும் இருக்குது. அதுக்கு பதிலெலாம் இல்லை. அப்போ நீங்கள் அரசியலை உள்ளே விட்டீங்க அப்படின்னா அது உண்மையான அந்த ஒரு என்னென்னா ஒரு மெரிட்டான ஸோ அந்த குவாலிஃபை உள்ளதுக்கு வந்து ஸோ மைனஸில் போய் மாயும். ம். அது பாரபட்சமாக பார்க்கப்படும். அது கூடாது. ம். பட் இங்கே அது உள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ. ஏன்னா சம்மந்தப்பட்ட படங்கள் வரும்போது தங்களெல்லாம் நல்ல ஒரு இது, பட் அது ரிஜெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அது ம். இப்போ ராயனில் என்ன பெருசாக சொன்னாங்க? ஒன்றும் கிடையாது. எஸ். கமர்ஷியல் படம் அவ்வளவுதான். எஸ், அவ்வளோதான். அப்போ அதுக்கு அமரன் படம் உங்களுக்கு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? ம். ஒரு பயோபிக் எடுத்தீங்க, அதை நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஒரு கேரக்டர், ம். அதில் சாய் பல்லவி உயிரை கொடுத்து பண்ணியிருப்பாங்க. யாமின்ற ஒரு ஆர்டிகல் 370க்கு ஒன்று கொடுத்துருக்கீங்க, ஓகே. ம். பட் நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது இது சுமாராக பண்ணியிருப்பாங்களா? அந்த வேரியேஷன் எப்படி பார்க்குறது நீங்கள்? இப்போ சாய் பல்லவி வந்து அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க, கிளைமாக்ஸில் அள வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே, ம். இல்லையா? வாழ்ந்தா ஸோ அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் 2 பேருமே அந்த கேரக்டர் வாழ்ந்துருப்போம். நம்ம கண்மூடி கொண்டு இவர் தான் இப்படின்றது மாதிரி காமிச்சாங்க வந்து. ம். அப்போ அது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும்போது இது வந்து இல்லை, ஜஸ்ட் இது 200 டிக்கெட்டை கொடுத்து பார்த்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போன படம் அது. ம். அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய விவாதத்துக்கு உள்ளாக இருக்காது. ம். அது அடுத்து வரக்கூடிய 73வது தேசிய விருதிலே தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சர்ச்சைகள் வந்து இது வந்து கண்டிப்பாக தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ம். அதை தவிர்த்தால் நல்லது. அரசியலை உள்ளே நுழைக்க வேண்டாம். எதுக்குள்ளே உள்ளே போகணுமோ அதுக்குள்ளே மட்டும்தான் போகணும். ம். இல்லைன்னா அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கணும். எஸ். தேர்ந்தெடுத்து நீங்கள் உட்கார வைக்கணும். ம். அப்போ அவர்களுக்குள்ள வந்து அரசியல் உள்ளே வந்தால் கூட ம். சார் இது நீங்கள் வெளில வச்சுங்க, இது வேற, ம். எங்கள் பார்வைக்கு எது தோணுதோ அதான் நாங்கள் பண்ணுவோன்னு இவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ம். அப்போ நீங்கள் அரசியல் இருக்கிறவங்க போட்டிங்க அப்படின்னா ம். அதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி காம்ப்ரமைஸ் ஆகி உள்ளுக்குள்ளே போக தான் சூழலை தள்ளப்படுவாங்க. அப்புறம் ஒரு துறைக்குள்ளே போகும்போது இன்னொரு இதை எடுக்கும்போது வந்து அதை சார்ந்தவர் இல்லாதவர்களை எடுத்து செலக்ட் பண்ணி ஜூரியை உட்கார வச்சிங்கன்னா ஒரு நல்ல திறமையானவர்கள் வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. எஸ். இப்போ ஒரு படம் வந்து மிஸ் ஆகுது. என்னன்னா த கோட் லைஃப் அப்படிங்கிற படம், பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம். 10 வருஷம் ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காங்க, 6 வருஷம் மேக்கிங், படத்துடைய ஷூட்டிங்கில் ஒரு 10 வருஷம் உழைப்பு, அவருடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் மாற்றி மாற்றி காமிச்சிருப்பாங்க. எஸ், அதுக்கிடையிலும் பல படங்கள் பண்ணாரு. அந்த படத்துக்கு நம்ம தங்கலான் மாதிரி தான், விக்ரம் மாதிரி தான், எவ்வளோ மெனக்கிட முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கு ஒரு அவார்டும் தரல, எந்த கேட்டகரியிலுமே தரல. அந்த படத்தில் மியூசிக் நல்லா இருக்கும், ஒளிக்கலவை நல்லா இருக்கும், ஆனால் கண்டுக்கல. இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் வர படங்கள் எதற்காக? அந்த பக்கமே போகாத ரீசன் ஏன்? அதுதான் கேட்குது. ஏன்னா உண்மையா அந்த ரியாலிட்டி, க்ளோஸ் டு ரியாலிட்டி எடுத்த படம் தான் தங்கலானும் கோட் லைஃபும். எஸ். ஏன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க? உழைப்பு 10 வருஷம் உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. ம். அதை உருவாக்குறதே 10 வருஷம் எடுத்துட்டாங்கன்னா ம். இப்போ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க உங்களுக்கு, அதை உயிரை கொடுத்து பண்ணியிருப்பார். ஸோ லொக்கேஷனே எடுத்துங்க, நீங்கள் அதுக்கடையில் பல படங்கள் பண்ணால் கூட அந்த பாடியில் வச்சு அப்படியே காமிச்சிருப்பார். ம். அந்த விக்கு வச்சுட்டு, தாடியை வச்சுட்டு, அந்த மேக்கப் போட்டு, அந்த காஸ்டியூம் போட்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு. ம். நிறைய ஹீரோக்கள் பேஸ்ட்டு போட்டு தாடியை விட்டாலே டென்ஷன் ஆகிடுச்சுன்னா பிச்சு போட்டுருவாங்க, ஒரு டிஸ்டர்ப் பண்ணும், அரிக்கும் விக்கு வச்சு தாடி வச்சா. பட் அதை அவ்வளோ போட்டு நடித்தவர், அவ்வளோ வெயில்லையும் இதுலேயும் பண்ணவர், ஃபுல் எஃபர்ட் ஃபுல்லாக போட்டவர் படத்துக்கு. நீ ஒன்றுமே கிடைக்கல. அதான் ஊர்வசி அவர் கூட சொன்ன சம்பவம் இருக்குது. ம். தகுதியான நபரெல்லாம் விட்டு வேறு யாருக்கும் கொடுத்து நம்ம கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது நம்மளோட பெஸ்ட்டானவங்க இருக்காங்க இல்லையா? அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீலாக பேசின விஷயங்கள் இருக்குது. அதான் உண்மை, அதுதான். இப்போ அவர்களுக்கே தெரியும், இப்போ நம்மளோட இவர் நல்லா பண்ணியிருக்காரு, அப்போ அவரை விட்டு நமக்கு தர்றாங்க அப்படின்னா என்ன நடந்தது? ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு. ம். அதை வேணான்னு சொல்ல முடியாது, ஸோ ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னு கேள்வி கேட்க முடியாது. ம். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு எல்லா பேரும் மனக்குமுறையில் இருக்காங்க. ம். ஸோ எந்த அளவுக்கு விக்ரம் தங்கலானில் போட்டாரோ அது மாதிரி கோட் லைஃப்பில் வந்து பிருத்திவிராஜ் போட்டிருப்பாரு. ம். எதுவுமே ரெண்டுக்குமே இல்லை இல்லையா? எஸ். அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ம். அப்படி பார்த்தா காஸ்டியூம்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தங்கலானுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லைனா எவ்ரிதிங் கங்குவா படம் வந்தது இல்லையா? ம்.
சேம் டைம் தானே. எஸ். அது கூட ஏதோ ஒரு ஒரு இதை வந்து பண்ணியிருக்கலாம். பட் அதுவும் எதுவும் கிடையாது. அது பர்டிகுலராக தனுஷுக்குன்னு கொடுக்கும்போது பேசாமல் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, ம். வருஷம் தேசிய வரும்போது தனுஷை கூப்பிடுங்க, கொடுத்துருங்கப்பா, ஏதோ ஒன்று கையில் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் அவருக்கே கொஞ்சம் ஃபீல் இருக்கும், என்னடா இப்போ கேப்டன் மில்லருக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு, அதோட பெஸ்ட்டு சிவகார்த்தியன் பண்ணார், தங்களால் விக்ரம் சார் பண்ணார், அப்படிலாம் ஒரு வந்து யோசிக்கிற தோணும்ல. பெஸ்ட் ஆக்ட் மம்முட்டி வாங்கிட்டார், ஓகே, பட் இது சிறப்புன்றது அது இவங்களுக்கு கொடுத்துருக்கலான்னு தோணும்ல. அவருக்கே அது தோணும் கண்டிப்பாக. சரி, ராயனும் கொடுத்துட்டாங்க, சந்தோஷப்பட்டுக்குவார், ஐயோப்பா நம்ம ஃப்ளூக்கில் வந்துருச்சிருப்பார், தப்பிச்சுட்டு கூட நினச்சிருப்பார். பட் இதில் தனுஷ் கொடுக்கப்பட்டதில் எந்த வருத்தம் யாருக்கும் கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம ஆட்கள் கிடைச்ச சந்தோஷம். அதை விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும்போது அதை நீங்கள் பார்க்கணும், செய்யணும். குவாலிட்டியான படங்கள் இருக்குது, அது இல்லைங்கும் போது இப்போ கோட் லைஃப் வருது, தங்கலான் வருது, இல்லை லப்பர் பந்து அருமையான ஒரு மேட்டரை சொல்லியிருந்தாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியை சொல்லியிருந்தாங்க, எதுவும் இல்லை. ஸோ கொட்டுக்காளி அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு படம், எங்கேயோ இன்டர்நேஷ்னலில் போய் பல அவார்டுகளை விருதுகளை வாங்கிட்டு வர ஒரு படம். இங்கே நம்ம டெல்லிக்கு போக மாட்டேங்குது, அவங்களாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. நம்ம எப்படி இன்டர்நேஷ்னல் படம்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் நம்ம இந்தியா படம், அவங்க பார்த்து பிரமிக்கிறாங்க. பட் தவறுகள் வந்து நடக்கக்கூடாது. அதுதான் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை ஜூரியாக உட்கார வைக்கக்கூடாது. எதுவுமே எந்த சார்பும் இல்லாதவர்களை உட்கார வச்சாதான் சரியான முறையில் போய் நீங்கள் அந்த படத்தை விருதுகளை வாங்கி தர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள், சர்ச்சைகள் அப்பப்போ இது மாதிரி வருஷத்துக்கு உதவி கொடுக்கப்பட்டால் வரதான் செய்யும். ஓகே, இந்த விமர்சனம் எல்லாமே எடுத்துக்கிட்டாலுமே வருஷம் தேசிய விருது அப்படிங்கிறது தமிழ் சினிமா கொஞ்சம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான முயற்சிகள், எஃபோர்ட் போடுறாங்க, கண்டிப்பாக அதை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி காட்டிலையும் இப்போ வருது, மினிமம் 7 படம், 7 விருது 8 விருது அப்படிங்கிறத வாங்கிடுறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் தெலுங்கு அண்டு கேரளா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஏதாவது 1 2 அப்படிங்கிறது தான். இந்த டைம் கேரளாவுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. தெலுங்குல ஒரு விருது. தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. அது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. நல்ல விஷயத்தை பாட்டு தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ டெவலப் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மலையாளத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இதில் ஒன்று வாங்கலையே, தேசிய விருதுக்கு நம்ம படம் போய் ஒன்று வாங்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 5 வருடமாக பார்த்தோம்னா டப்புன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அது சந்தோஷமாக இருக்குது. அதை பட் அதை வந்து எல்லா பேருமே மேம்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் அவங்க போகும்போது நம்மளும் அதற்குரிய விஷயங்கள் இன்னும் எஃபர்ட்டானதுக்கு கொடுக்கப்பட்டால் இன்னும் நிறைய தயாரிப்பாளர் உள்ளே வருவாங்க இல்லையா? இப்போ இந்த தங்கலான் தயாரிப்பாளர் திரும்பி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா வருவார், அந்த ரிஸ்க் எடுத்து வருவாரா? வரமாட்டார். நீ ஷூட்டிங் பண்ணும்போதே கதை வரும்போதே நேஷ்னல் அவார்டு கிடைக்கும், பெஸ்ட்டு பிக்சர் கிடைக்கும், பெஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னீங்க, ஒன்றுமே வரலையா அப்படிம்பார்ல. அதனால் இப்போ அதாவது மற்ற லாங்குவேஜை விட நம்முடைய சவுத் இந்தியாவில் தமிழ் ஃபீல்டுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு அதிகமாகிட்டு தான் போகுது. விருதுகள் நிறையா தேசிய விருதுகள் கிடைக்குது, அதெல்லாம் பாராட்டப்படலாம், சந்தோஷம். பட் அதுக்கு வந்து மறுப்பு யாருமே சொல்லலை. அதிகப்படும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இதை விட அந்த பெஸ்ட்டுங்கிறது போகும்போது தான் ஏன் அந்த உங்களுடைய பார்வை அப்படி இருக்குது, எதனால அப்படிங்கிற கேள்வி தான் வருது. அந்த கேள்விக்கு இடமில்லாம விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னும் நிறைய விருதுகளுக்குரிய படங்கள் தயாரிக்கிறதுக்கும் கதையை உருவாக்குறதுக்கும் இயக்குனர் ரெடியாக இருக்காங்க, நடிகர்களும் ரெடியாக இருக்காங்க. ஓகே, இந்த ஓம் படத்தினுடைய படப்பிடிப்பில் வந்து அந்த ஃபோட்டோ வந்துச்சு, 4 தேசிய விருது வென்றவர்கள் ஒரே படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா அமரன் ஒரு சிறந்த படம், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. ஸோ எப்படி இருக்க போகுது ஓம்? இல்லை அதுவும் உங்களுக்கு ட்ரூ தான். எப்படி இப்போ ராஜ்குமார் பெரியசுமருடைய பேட்டர்னே பார்த்தீங்கன்னா உண்மை சம்பத்தின் அடிப்படையில் தான் அவர் படங்கள் உருவாக்குறது. ஏற்கனவே 2 படம் பண்ணது தான் பெஸ்ட் டைரக்டராக வாங்கியிருக்காங்க. பட் அது தகுதியான நபர். பட் இங்கே ஓமும் அந்த கண்டென்ட் தான். ஸோ உங்களுக்கு இது புஷ்பா 2 நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட அதனுடைய அந்த செம்பர கடத்தினுடைய சார்பாக தான் இந்த கதைக்களம் உருவாகிருக்கு. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ வேலை செய்வர்களுடைய அந்த உயிரிழப்பில் நடந்த விஷயம் தெரியும். நீங்கள் ஷூட்டிங் பண்ணுறதுனா அது நிஜ சம்பவமாக அங்கே ஷூட்டிங் படமாக்கப்படுது. அதில் ஓம்ன்ற அந்த அருணாச்சலம் ஸோ அந்த கேரக்டரில் வந்து தனுஷ் பண்ணுறாரு. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த விருதுகள் வாங்கினதுக்கு பிறகு அதை ப்ரொமோஷனில் போட தானே செய்வாங்க. இப்போ அது வந்து அடுத்ததுக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துடைய பிஸ்னஸ்க்கு. அப்போது இந்த டைரக்டர், இந்த ஹீரோ பண்ணும்போது இதுவும் மீண்டும் ஒரு தேசிய விருதை தள்ளிட்டு போகுமா, அப்போ அந்த கதைக்களை கொண்டு போகலாமா அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்கும் வரும். இப்போ இயக்குனருக்கே வரும் உங்களுக்கு. அதை ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகலான்னு நினச்சவர் கூட இப்போ நம்ம படத்தில் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நமக்கு கொடுத்துட்டாங்க, தனுஷு கொடுத்துட்டாங்க, அப்போ இதில் வேறு மாதிரி எதுவும் சொல்லிட வேண்டாம் நம்ம, அப்போ இன்புட் அதிகமாக போடுவோம்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேயில் சில மாற்றங்கள் செஞ்சு கூட கொண்டு போகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது பெஸ்ட்டு
பிக்சராக வர்றதுக்கான அறிவு நிறையா இருக்கிற மாதிரி நான் என்ன விஷயம்னு கேட்கும்போது ஓமுடைய கதைக்களம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றாங்க. டைரக்டர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் வேறு மாதிரி இந்த கதைக்களத்தை கொண்டு போயிட மாட்டாருங்கிறது. அதுக்கு இந்த விருதுகள் இந்த நேரத்தில் வந்தது, அதற்கு அந்த ஓம் படத்தினுடைய ப்ரொமோஷன் அவங்க போட்டது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. ஓகே, இவர் அரசியலுக்கு வராரா? ஏன்னா சில கட்சிகள் கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, உதயநிதி பெயரில் வராரு, நிறைய சர்ச்சைகள் வருது. அரசியலுக்கு தனுஷ் வர்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக தான் இருக்குது. பட் யார் சொல்லி வர்றாருங்கிறது வந்து இப்போ ஊகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. பட் இங்கே விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் வரணும்னு நினைக்கும் போது அதே சேம் கலைத்துறையிலேருந்து வரும்போது அவரை வந்து புஷ் பண்ணுறதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. அது நாளைக்கு அவரை பிடிச்சி கலை தள்ளுறாங்க, வெளில போய் சொல்கிறது வேறு விஷயம், அது தெரியாது. இன்றைக்கி கொண்டே முன்னாடி நிப்பாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வரலாம். பட் அவர் வர்றாரு, அது கிட்டத்தட்ட உறுதி. அதுதான் ஃப்ளாக் ரெடி பண்ணாங்க, ஃபேன்ஸ் மத்தியில் போயிடுச்சு. அவரையும் அவருடைய ரசிகர் எல்லாமே சிஎம் சார் தான் கூப்பிடுவாங்க, இப்போவும் ஷூட்டிங்கில் தான் கூப்பிடுவாங்க. பட் அது வந்து அது தொடருது. அவருடைய கணக்கே பார்த்தா 2031 உள்ளே இறங்கலாங்கிற ஒரு கால்குலேட்டர் தான் வர்றாரு. பார்ப்போம், வரட்டும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தால் யாரும் அரசியலுக்கு வரலாம், யாரையும் வரக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. வரட்டும், வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, பார்க்கலாம். நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை செய்யலாம். செஞ்சால் மக்கள் உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்குவாங்க, கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க, அன்பு வைப்பாங்க. பட் அதை ஃபஸ்ட்டு செயல்படுத்தணும். ஃபஸ்ட்டு அந்த சீட்டில் போய் நம்ம உட்காரணும், அப்புறம் தான் அடுத்த கனவுகளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். பட் அது எண்ணம் இருக்குது, அரசியல் வரக்கூடிய எண்ணம் தனுஷ் அவர்களுக்கு இருக்குது. ஓகே, இறுதி ஒரு கேள்வி. ஜனநாயகனுடைய புக்கிங் போய்கிட்டு இருக்கு, 2-3 நாட்களுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அவருடைய கடைசி படம்ட்டு கிட்டத்தட்ட 4 டேஸும் படம் ஹவுஸ்ஃபுல் மாதிரி தகவல் வந்துச்சு சார். 20 ஷோக்கள் வந்து படம் ஃபுல். தமிழ்நாட்டில் மட்டுமே 1000 தியேட்டர், கிட்டத்தட்ட 3000 தியேட்டர் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு வைட்னாங்க. அது 5000 ஆச்சு, இப்போ 8000 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்க ஒரு தகவல் வருது. ஓப்பனிங் தாறுமாறாக இருக்குது, எல்லா சீனும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களையும் தாண்டி நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலலாம் கண்ணாபின்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகளில் யூகே, யூஎஸ்ஏலாம் தாறுமாறாக இருக்குது உங்களுக்கு. அது யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் பண்ணி பல்காக வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 200-300 டிக்கெட் வாங்கியிருக்காங்க. பட்டனை தட்டினோன்னா ரோலிங்கில் போகுது டிக்கெட்டு, கடை கடைன்னு பார்த்தா அது ஃபுல்லாக எடுத்து அது ஒரு மாலையை ரெடி பண்ணி விஜய் அவருடைய கழுத்தில் பேனரில் தூக்கி போடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. படமும் சிறப்பாக வந்திருக்கா சொல்கிறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவரை விஜய் அவர்கள் லியோ படம் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அதை கிராஸ் பண்ணோம், ஒன்டே கலெக்ஷனையும் அடித்து தூள் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு தகவல் வருது. புக் மை ஷோவில் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,31,000 பேர் வந்து ஹைப் கொடுத்துருக்காங்க. 5,000 தான் போகும். டிஸ்கிரிட் நினைக்கிற ஆப் இது. ஸோ அதில் ஏகப்பட்டதனுடைய இதில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ரெண்டாவது, அமைச்சர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கிற ஒரு தகவல் வருது. அமைச்சர் விக்னேஷ் அவரோட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நான் மறந்துடுறேன் சார், அமைச்சரை மறந்துடுறேன், உங்கள் படத்தை பார்க்கும்போது கைத்தட்டி விசில் அடித்து ரசிக்கணும், பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன் இந்த பெர்மிஷன்னா, இதுக்காகவே எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அமைச்சர் விசில் அடித்து ரசித்து தியேட்டரில் கைத்து ரசித்தார் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் எடுத்த போட்டு இப்படி இருக்காங்க டிவிகேல அமைச்சர் அப்படின்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே கேட்டாங்க. ஆனால் சிஎம் சார் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கார் எங்களுக்கு. ஆனால் ரசிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லேருந்து, தொண்டர்லேருந்து. புஷ் ஆனந்த் அவர்கள் கூட இந்த படத்தை திருவிழாவாக கொண்டாடுங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. எல்லாம் அது சரியா, அதுவுமே விமர்சனம் ஆகுது. அது வரும், அதுவும் நான் சொல்ல வரேன். அதுவும் விமர்சனம். ஒரு பொதுச் செயலாளர் இப்படி போய் சிஎம்முடைய படத்துக்கு சொல்லலாமான்னு கேள்வி வரும். பட் இங்கே நீங்கள் அந்த பொதுச் செயலாளருங்கிறத நீங்கள் தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவரும் விஜய் அவருடைய பரம ரசிகர். இல்லை, பொதுச் செயலாளர் தாண்டி அமைச்சர்ல ஒரு முக்கிய அமைச்சர், அதுதான் எங்கள் விஷயம். இல்லை, அதுதான் என்னன்னா, இப்போ தமிழ் அமைச்சர் விஜய் அவருடைய கடைசி படம், இதுக்கப்புறம் அவர் படம் பண்ணலை, இறுதி படம் சொல்லிட்டாரு. நீங்கள் இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் 77 முதலமைச்சரான பிறகு 78 வந்த படம் மதுரை மேட்டை சுந்தரபாண்டியன். அதை செலிப்ரேட் பண்ணாங்க எல்லா பேருமே. அப்போ இந்த கேள்வியில் வரல எதுவுமே. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஆனது பிறகு விஜய் அவர் நடிச்சிட ஜனநாயகன் படம் இப்போ வருது. அதை நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகளோட அந்த பெரியவர்களை போய் மிங்கிள் ஆகுறது இல்லையா? அப்போ நான் வந்து 60 வயசு அப்பா தாத்தா, நான் எப்படி 10 வயசு குழந்தையோட போய் வெடி வெடிக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ இது ஒரு செலிப்ரேஷனாக எடுத்துக்கிட்டால் தவறு இல்லை. அமைச்சரையும் தாண்டி பொதுச்செயலையும் தாண்டி அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் மொத்தத்தில். பட்
இங்கே விஜய் அவர்களே இந்த படத்தை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவருக்கே ஒரு ஆவல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகராக இருந்து நீங்கள் டப்பிங் பேசும்போது படம் பார்த்துருப்பீங்க, அது வேற. தமிழக முதலமைச்சராக வந்தாச்சு, இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை தவிர வெளிநாடு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ இந்த படம் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க, இப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம். டைட்டில் கார்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னு வருது, இப்போ அதை பார்க்கணும், இதை பார்க்கலாம். அப்புறம் விஜயோட ஆந்தம் ஒன்று போடலாம், நிறைய 68 படங்களுடைய கிளிப்பிங்ஸ் ரெடி பண்ணி போடலாம். இப்படிங்கிறதுலாம் ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் இது பார்க்குறது அவருக்கும் ஆவல் இருக்கும். அப்போ சீமா அவர்கள் வந்து தியேட்டரில் பார்த்தாங்கன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டரில் படம் பார்க்கலாமா, இப்படி கேள்வி கேட்க முடியுமா? நம்ம எத்தனையோ படங்கள் பல நடிகர்கள் நடிக்கும் போது ப்ரைவேட் தியேட்டரில் வந்து சிஎம் முதலமைச்சர்கள் வந்து அவர்கள் படத்தை பார்த்து ரசித்து சொல்லிட்டு போன நிறைய பேர் இருக்காங்க. இதே கலைஞர் ஐயா அவர்கள் வந்து படையப்பா படம் ரஜினி சார் போடும்போது குட்லக் தேட்டர் நுங்கம்பாக்கத்தில் படம் பார்த்துட்டு, படையப்பா உன் முந்தைய படங்கள் வசூலும் இது உடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. அதனால் முதலமைச்சர் இருந்தாலும் படம் பார்ப்பாங்க, அவங்களும் என்டர்டெயின்மெண்ட் அது தேவைப்படாதா? பட் அது மாதிரி அமைச்சர்களுக்கும் இதர்களுக்கும் அதையும் தாண்டி ஒரு படமாக பார்த்து இது இறுதி படம்னு பார்த்துட்டா ஒன்றும் இல்லை. பட் விமர்சனங்கள் அதுக்கும் நிறையா வரும். இப்படி அமைச்சர் சொல்லலாமா, பொதுச்செயலர் சொல்லலாமா, கொண்டாடுங்கன்னு சொல்லலாமா, திருவிழா கொண்டாடுங்க சொல்லணும், கேள்விகள் வரதான் செய்யும். அதையும் தாண்டி அவருடைய கடைசி படங்களால் மக்கள் கொண்டாடுறது ரெடியாக இருக்காங்க. அதை மட்டுமே எடுத்தால் நமக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை இப்படி சொல்லிட்டா விமர்சனம் பண்ணாங்கன்னா பிடிக்காத விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.